அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். ஜெஃப் கெல்லர் அப்படின்றவர் எழுதின ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தை பத்தி தான் பேச போறாங்க. வந்திருக்குங்க ரேஷ்மா ஆசாத். எல்எல்பி லா படிச்சுட்டு இருக்காங்க. செங்கோட்டையில இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தளத்துல ஏற்கனவே நம்ம அந்த ஒரு டாக் ஷோ பண்ணோம். அந்த டாக் ஷோல வந்து கலந்துருக்காங்க. நல்லா பேசினாங்க. ரொம்ப ஆர்வமான ஒரு நபரும் தெரிஞ்சாங்க. அதனால சரி, ஓகே, அவங்கள வந்து வேற எதனா பேச வைக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. அப்ப கேட்டப்ப இந்த புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஒன்னா கேட்டுட்டு வந்தேன் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லப்போ சரி, ஓகே, ஒரு நாள் பேசுவோம் ஆட்டிடியூட் அப்படின்னு பேசுவோம் தான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆட்டிடியூட் அப்படின்னாவே நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ்ல போய் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒன்று எனக்கு கேட்டாங்க. ஆட்டிடியூடு அப்படின்றாங்களே சார், நீங்களும் ஆட்டிடியூட் சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்லும் போது பாசிட்டிவா சொல்றீங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் எங்களை வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறேன், நான் தப்பு பண்றவங்களை மட்டும்தான் ஆட்டிடியூட் காமிக்கிறேன்னு சொல்லி டீச்சருங்க சொல்லுவாங்க. அப்ப ஆட்டிடியூட்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நான் கேட்டுச்சேன். நீங்க என்ன பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஆட்டிடியூட் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்பதான் தோணுச்சு, எங்க ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போனாலும் முதல்ல அவங்களோட இந்த ஆட்டிடியூட மாத்துறது. இந்த ஆட்டிடியூடுன்ற வார்த்தையை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத முதல்ல குழந்தைங்க கிட்ட இந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நீங்க பதிவு வைக்கிறீங்க, அதனுடைய பொருளே மாறி போகுது அப்படின்னு சொன்னேன். அதுல எத்தனை பேர் பின்பற்றினாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அங்கங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லணும்ன்றதுதான். இன்றைக்கும் எதுக்காக இதை பதிவு வைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை யாராச்சும் டீச்சர் கேட்டாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆன டீச்சர்லாம் சொல்றேன், ஒர்க் பண்ற டீச்சரை சொல்றேன், கேட்டாங்கன்னா கொஞ்சம் மாத்திக்குவாங்க இந்த ஆட்டிடியூடு அப்படின்றது தான். நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரோட ஆட்டிடியூட் வந்து பல விதங்கள்ல இருக்கும் அப்படின்றது பார்த்துருப்போம். என்னடா இவங்களோட ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு தோணும். பல நல்ல ஆட்டிடியூடும் இருக்குது, பார்த்துருப்போம். ஜெஃப் கல்லர் அப்படின்றவர் தான் இந்த புத்தகம் எழுதிருக்காரு. அவரும் ஒரு லாயரா இருந்து தான் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருவேளை லா படிக்கிறவங்களாம் அவர் புக்கை படிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இனியோ அதெல்லாம் ரேஷ்மா தான் சொல்லணும். ஒருவேளை இல்லையா லாயரோட ஆட்டிடியூட சொல்லியிருக்காரா, அது ஒரு டவுட்டா இருக்குது எனக்கு. நிறைய எழுதியிருக்காரு, 12 சாப்டர் எழுதியிருக்காரு. மனசு பத்தி பேசுறாரு, வேர்ட்ஸ் பத்தி பேசுறாரு, எப்படி பயன்படுத்தணுன்றதை பத்தி பேசுறாரு. நிறைய இருக்குது, பார்ப்போம் ரேஷ்மா என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. வாங்க. தமிழ்ல என்னன்னு சொல்றீங்க ஆட்டிடியூடுனா? தமிழ்ல என்ன மேடம்? தமிழ்ல அமுதா மேடம், ஆட்டிடியூடுக்கு என்ன மேடம் தமிழ்ல என்ன ஒரு வார்த்தை? எனக்கு ஒன்று தெரியும், நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சார். நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. மனப்பான்மைன்னு தான் சார் சொல்லுவோம் நம்ம. ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை, அவங்களோட மனப்பான்மை எப்படி மனப்பாங்கு அப்படிங்கறதா சார். அணுகுமுறைன்னு சொல்றேன். அணுகுமுறை தான் கரெக்ட். அணுகுமுறைன்னு சொல்றான். அணுகுமுறை நான் பார்க்கலையே. ஆனா இதுல வந்து என்னன்னா, அணுகுமுறை சரியான தமிழ் பதமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இது வந்து ஆட்டிடியூட்ன்றது வந்து நம்மளோட பர்சனாலிட்டிலயும் கொஞ்சம் டச் பண்ணோம், நம்மளோட கேரக்டர்லயும் டச் பண்ணோம். தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது அங்கங்க அதை டச் பண்ணோம். அது அணுகுமுறையாவும் வச்சுக்கலாமே தவிர அது வந்து சரியானது. நமக்கு அவங்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அது வந்து எளிதா புரியணும் அப்படிங்கறதுனால அவர்களினுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டு போவோம். சொல்லலாம். ரேஷ்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நமக்கெல்லாம் மனப்பான்மை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த ஏக்கு இத்தனை நம்பர் இப்படிலாம் போட்டு கடைசியில 100ன்னு போட்டு காமிக்கிறது ஒரு எல்லாம். இப்ப சாதாரண ட்ரைனிங்ல ஆட்டிடியூட்னு எழுதி ஏ எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் மொத்தம் டோட்டல் 100 அப்படின்னு. சரி, நல்லதும்மா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டா சார்? நீங்க பண்ணிக்கீங்க. மனப்பான்மை சூழ்நிலைக்கு ஏற்ற நிலை. சார் இதை சொன்னாரு.
சூழ்நிலைக்கு ஏற்ற நிலை. சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி சார். சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? நல்லா தெரியுதுமா. தெரியுதுமா? ஓகே ஓகே. சோ நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் பை ஜெஃப் கெல்லர் அப்படின்றது நம்ம பாக்குறோம். சோ ஆட்டிடியூட் இந்த கான்செப்ட படிச்சதுனால என்னவோ அமுதா மேம் உள்ள வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க ஸ்மைலிங்லயே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார், எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு எந்துவ மேம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. எல்லாரையுமே கேட்டிருந்தாங்க. அதுவும் என்ன அப்படின்னா ஒரு விதமான ஆட்டிடியூட் தான். சோ இதெல்லாம் மேம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்மைல் வருது இல்லையா? இதுவும் என்ன அப்படின்னா ஒரு விதமான ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஜெஃப் கெல்லர் அப்படின்றவங்க இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஜெஃப் கெல்லர் வந்து ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த கான்செப்ட் இவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு லாயர், ஒரு ஸ்டூடெண்டா இருந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ லீகல் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தாவே என்ன அப்படின்னா நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய கேசஸ் பண்ணணும், நிறைய அட்ஜார்ன்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே வந்து இவர் லவ் பண்ணி எடுத்த ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு. ஆனா என்னாச்சுன்னா நாட்கள் போக 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 ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருச்சு. இந்த ஃபீல்டு மேல அவருக்கு லவ் இல்ல, வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. இந்த அட்வொகேட்ன்ற ஃபீல்டையே அவர் வந்து வெறுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிட்டாங்க. அப்பதான் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு நாள் ராத்திரி வந்து என்ன அப்படின்னா தற்செயலாக டிவியை வந்து பாக்குறாங்க. சோ டிவியை வந்து பார்க்கும் பொழுது அப்படியே ஒவ்வொரு சேனலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சேனல்ல வருது, அதுல வந்து மென்டல் பேங்க் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் எப்படி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அகாடமிஸ், அதே மாதிரி மென்டல் பேங்க்னு ஒரு ப்ரோக்ராம். சோ உங்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைப்போம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ வந்திருக்கு. உடனே இவருக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு கேஷ் எடுத்து உடனே ரெஜிஸ்டர் பண்ணி இதுல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா இவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த புக்கை நான் படிக்கும் பொழுது நான் 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த புக்கை படிச்சேன். ஏன் அப்படின்னா நான் லா ஃபீல்டு வரணும்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்ப ரேண்டமா எனக்கு ஜெஃப் கெல்லரோட புக்ஸ் பிடிக்கும். அப்ப நான் எடுத்து படிக்கும் போது சேம் சினாரியோ. சோ இதுவும் ஒரு விதமான ஆட்டிடியூட் தான். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸஸ்ல ஏற்படும், அதெல்லாம் இந்த ஆட்டிடியூட்னால நீங்க வந்து கையாளலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்டா தான் என்ன சொல்வேன்னா இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புக்கை வந்து சொல்லுவேன். இட் இஸ் நாட் அ இ புக். இதை நான் வந்து டச் பண்ணி ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஃபீல் பண்ணி நான் படிச்ச புக் வந்து ஃபர்ஸ்ட் புக் இதுதான் என்னோட லைஃப்ல எடுத்த புக். சோ அதனால வந்து இட் சேஞ்சஸ் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த வியூ. அதுதான் வந்து நான் இந்த புக்ஸை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த புக்ல இவங்க வந்து மொத்தம் 3 பார்ட் இருக்கு, 3 பகுதிகளும் 12 சாப்டர்ஸ் பத்தி இவங்க பேசுறாங்க. சோ 3ஐயுமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் திங்க், ரெண்டாவது விஷயம் ஸ்பீக், மூணாவது விஷயம் ஆக்ட். திங்க் அப்படின்றது நம்ம என்ன செயல்படுறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்க வந்து பேசுறாங்க. நம்மளுடைய வெற்றி அப்படின்றது எதுல இருக்குன்னா நம்ம எதை திங்க் பண்றோமோ அதுலதான் வெற்றி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசுவாங்க. ரெண்டாவது பார்ட்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா வந்து வேர்ட்ஸ், ஸ்பீக். நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன நினைச்சோம், அந்த வார்த்தை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம வந்து எப்படி பேசுறோம் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுவாங்க. நம்ம பேசுறது என்ன அப்படின்னா ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பேசுவாங்க. மூணாவது விஷயம் செயல், ஆக்ஷன், செயல்பாடு. வெறும் திங்கிங்கும் பேசுறதுனாலையும் ஒரு விஷயத்த நம்மளால அடைய முடியுமானா கிடையாது, அதை செயல்படுத்தணும். சோ அதை செயல்படுத்துவது எப்படி அப்படின்றத பத்தி தான் 3 பிரிவுகளாக வந்து என்ன அப்படின்னா இந்த புக்ல வந்து ஜெஃப் கெல்லர் வந்து பத்தி பேசியிருப்பாங்க. அதுல வந்து நான் ஃபுல்லா பேசாம முக்கியமானது என்ன வந்து இம்பாக்ட் ஆனது, இந்த சொசைட்டியை லீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் பிக் பண்ணின விஷயங்கள். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்னன்னா ஒரு கம்பெனில வேற வேற இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ 2 பேருமே என்னன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்க்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்காக போவாங்க. சோ சேம் சினாரியோ இன்னொரு அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அதே ப்ரெஷர் இருக்கக்கூடிய அதே பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப டென்ஸ்டா என்னன்னா
சேம் அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு காஃபி ஷாப்க்கு போய் காஃபி குடிக்கலான்னு போவான். சேம் அந்த காஃபி ஷாப்ல அந்த வெயிட்டர் வந்து வித் ஸ்மைலிங் ஃபேஸோட, இப்ப நம்ம எல்லாம் எப்படி கடைக்கு போனா எப்படி சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வெயிட்டர்ஸ் வந்து சர்வ் பண்றாங்க. ஆனால் இந்த பொண்ணு நீட்டா காஃபி குடிச்சாங்க, அமௌண்ட்டை பே பண்ணாங்க, வித் ஸ்மைலிங் ஃபேஸஸ், வித் ஹாப்பி ஃபேஸஸ், ரொம்ப சந்தோஷமா. என்ன அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. சொல்லுவோம்ல காஃபி குடிச்சா எனக்கு தலைவலி போயிரும்பா, ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி ஒர்க் பண்றதுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த பையன் இருக்காரு இல்லையா, இவர் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் வந்து வந்தாரு. இவரு தேவையே இல்லாம வெயிட்டரை வந்து திட்டுறது. இப்ப நம்ம எல்லாம் ரெஸ்டாரண்ட் போவிலே பாக்கலாம், நிறைய பேரு அவங்க என்ன கோவத்துல வந்திருப்பாங்களோ தெரியல, என் வாயில வந்து விழுறானே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு வெயிட்டரை போட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டுட்டு எரிச்சப்பட்டுட்டு, ஆனா வெயிட்டர் மேல தப்பே இல்லை, எரிச்சப்பட்டுட்டு எந்திரிச்சு வந்து போயிடுறாங்க. சோ இப்ப இது ரெண்டே சினாரியம் தான். ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு, அந்த பையனுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இருக்கு. சோ அதனால அவனுடைய பார்வை, அவனுடைய ரியாக்ஷன், அவன் மனிதர்கள்ட்ட அணுகக்கூடிய முறை எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நேர்மறையாக, எதிர்மறையாக, இது ரெண்டுமே வேறுபட்டு காணப்படுது அப்படின்றதுதான் வந்து இந்த புக்ல வந்து ஒரு பார்ட்ல வந்து இந்த ஜெஃப் கெல்லர் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா கிளீன் த மென்டல் விண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து இப்பதான் நடந்து பழகும் பொழுது கீழே தட்டி விழுந்துருது. சோ விழும் பொழுது அந்த குழந்தை எப்போதுமே கீழே விழுந்ததற்கான அந்த கார்பெட்டை குறை சொன்னது கிடையாது, தன்னுடைய தாயை குறை சொன்னது கிடையாது, இல்ல அது இருக்கக்கூடிய சூழ்நிலை அது குறை சொன்னது கிடையாது, தன்னுடைய தகப்பனார் வந்து தவறாக அதை வந்து ரூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குறை சொன்னது கிடையாது. என்ன பண்ணும்னா கீழே விழுந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே நம்ம கிளாப் பண்ணா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிரும். அது நடக்க வர அது விடவே விடாது, எதையாவது புடிச்சுக்குனால் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த குழந்தையினுடைய இந்த மனப்பக்குவம் ஏன் நம்மகிட்ட இல்லாம போச்சு? நம்மளும் குழந்தைகளா இருந்துதான் வந்திருக்கோம். ஆனா இப்ப மட்டும் நம்ம கீழே விழுந்த ஏன் அதை அசிங்கம்னு யார் நினைக்கணும்? அதே மனப்பக்குவத்தோட ஏன் நம்ம இருக்க மாட்டோம்? அதுதான் வந்து ஜெஃப் கெல்லர் வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க, கிளீன் த மென்டல் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு விண்டோ இருக்கு, அந்த ஜன்னல்ல மற்றவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நம்மளை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா அந்த ஜன்னல்ல படிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து கிண்டல் பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்றவங்க நம்மள கிண்டல் பண்ணலாம், அது அந்த ஜன்னல்ல படிஞ்சு போயிருக்கு. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு லைஃப்ல, அது அந்த மிரர்ல வந்து அந்த விண்டோல வந்து இருக்கு. நிறைய தோல்விகள் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்மளால முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த விண்டோல எப்படி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அழுக்கடைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கு. இது வழியா பார்த்தா நம்மளால உலகத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த விண்டோவை நம்ம வந்து துடைக்கணும் அப்படின்னா அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர்ஸ், கிரிட்டிசிசம் இது எல்லாமே நம்ம வந்து அதை துடைச்சிட்டு பார்த்தோம், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can achieve our life அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் கெல்லர் வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. சோ ரெண்டாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அட்வர்சிட்டி, அதாவது எப்படி வந்து இந்த அட்வர்சிட்டி சர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்வர்சிட்டி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அதாவது கஷ்டம் சொல்லுவோம் இல்லையா, துன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி தான் என்ன அப்படின்னா இதுல இந்த அட்வர்சிட்டி சர்வ்ஸ் அதுல வந்து இவங்க வந்து பேசுவாங்க. ஒரு துன்பம், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்மளால லைஃபை லீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கடினமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்துதான் நம்மளுக்கான வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா உருவாகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல கூட இருக்கட்டும், அதாவது ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய வயதை பொறுத்து வராது, அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து தான் வரும். ஒரு 70 வயசுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க லைஃப்ல எல்லாமே பார்த்திருக்காங்க, எல்லாமே அனுபவிச்சிருக்காங்க, புத்தகம் நல்லா வாசிச்சிருக்காங்க, அவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆனா லைஃபை மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடிய 70 வயசுல இருக்கக்கூடியவருடைய ஒரு அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா வயசை வச்சு ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ கணிக்க முடியாது. அவங்களுடைய மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ வச்சுதான் வருதே தவிர வயதை வச்சு வந்து
வரல அப்படின்றதுதான் இதுல வந்து சொல்லுவாங்க. ஹவ் அட்வர்சிட்டி சர்வ்ஸ் அஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நம்ம அதை தாங்கும் பொழுது, அதை முட்டி போராடும் பொழுது ஒரு புதிய அணுகுமுறை கிடைக்கும். ஃபியூச்சர்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்த பத்தி ஜெஃப் கெல்லர் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதுதான் மனிதனுக்கு வந்து போதும் என்ற மனப்பான்மையும் வரும். நம்மகிட்ட இருக்கிறது பிறர்கிட்ட இல்ல, நம்மகிட்ட இதாவது இருக்கே, இதை வச்சு சந்தோஷம் அடைவோம் அப்படின்ற மனப்பான்மை என்ன அப்படின்னா கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நம்ம மனிதர்களுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும். மூணாவதா வந்து என்னன்னா, கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் நம்மளுக்கு மறைஞ்சு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். நமக்கே தெரியாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விடும் பொழுதுதான் நம்ம அதை எதிர்த்து வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நமக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். அது வந்து கடினமான சூழ்நிலைகள்ல மட்டும்தான் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லி மூணாவதா சொல்லியிருப்பாங்க. நாலாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உன்னை எதிர்த்து நிக்கிறதுக்கும் உன்னை மாற்றி அமைத்ததுக்கும் ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கஷ்டமான சூழ்நிலை, இந்த துன்பமான சூழ்நிலை தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலாவது பாயிண்ட் அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அஞ்சாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அட்வர்சிட்டி, இந்த துன்பமான இந்த கடினமான நிலை வந்து நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் லெசனை வந்து நமக்கு வந்து கத்து கொடுத்துட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 1000 தடவை வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னா 1001வது தடவை என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பான். ஒண்ணுமே இல்ல, ஒருத்தங்க வந்து 1000 மேடைகள் வந்து போயிருக்காங்க, 1000 மேடைகள்லுமே தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. 500 வெற்றிகள் அவங்க பார்த்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல அவங்களுடைய வெற்றி வெறும் 500 வெற்றியா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களுடைய அணுகுமுறை என்னன்னா 1500 முறை அவங்க வந்து பங்களிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா அவங்களுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்றாங்க. சோ அவங்க 500 முறை வெற்றி பெற்று 1000 முறை வந்து அவங்க பங்களிப்பு கொடுத்து தோல்வி பெற்றாங்க அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு அது 1500 எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அட்வர்சிட்டி ஓபன்ஸ் a new door, ஒரு புதிய கதவுகளை வந்து நமக்கு திறக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சமுதாயம் என்னன்னா, தான் ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது மட்டும்தான், அதை அடையல, அதை கான்கியூர் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய அடுத்த கட்ட நிலை சூசைடா தான் இருக்கு. ஆனா இந்த புக்கு கண்டிப்பா ரீட் பண்ணா இது வரக்கூடிய இளைஞர்களை இதுல இருந்து மீட்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கணும், இல்லைன்னா என் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை மட்டுமே நோக்கிட்டு இருக்கிறது லைஃப் கிடையாது. இது டிபெண்ட் அப்பான் ஆட்டிடியூட். இது இல்லையா அடுத்த ஆப்ஷன், அடுத்து இல்லையா அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பார்வையை நோக்கி எப்படி வெற்றி பெறலாம், எப்படி நம்ம தோற்றதை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெற்றி, ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்து ஜெஃப் கெல்லர் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்து, இந்த அட்வர்சிட்டி இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்களுக்கு அணுகுமுறை, அந்த அனுபவம், இது எல்லாமே எப்ப வருது? அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடிபட்டு ஒவ்வொன்னா மேல வரும்பொழுதுதான் என்ன அப்படின்னா வாழ்க்கையில அனுபவம் அப்படின்றது வந்து வருது இல்லையா? அதே மாதிரிதான். சோ எல்லாமே நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் வந்தாலும் என்னால பார்க்க முடியும்னு சொல்றோம் இல்லையா, அந்த தைரியம் வர்றது எதனாலன்னா நம்மளுடைய அந்த அட்வர்சிட்டின்ற விஷயத்த நம்ம கையாள்றதுனாலதான் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புத்தகத்துல வந்து ஜெஃப் கெல்லர் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஸ்பீக், பேசுறது, நம்மளுடைய வார்த்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இதுல வந்து பேசியிருக்கிறது. அதாவது ஒண்ணுமே இல்ல, இப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேக்குறேன். சோ வந்து ஒருத்தங்க கிட்ட ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சில பேரு என்னோட சர்க்கிள் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கேன், எனக்கு நம்ம ஜம்முன் ஜாலியா இருக்கேன், ஹாப்பியா லைஃப் போகுதுன்னு சொல்லுவாங்க. சில பேரு இதெல்லாம் எதுக்கு போட்டு என்கிட்ட கேக்குற, இந்த லைஃபுக்கும் இந்த இதுக்கும் இது ஒரு குறைச்சலா அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. சில பேரு ஏதோ நம்ம கேட்டுட்டோம் பதில் சொல்லணும்ன்றதுக்கா நல்லா இருக்கேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுலயே
நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், நம்மளுடைய ஆட்டிடியூடே மாறும். ஒருத்தங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லும் போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தங்க வந்து ஐ எம் ஃபைன், ஐ எம் ஓகே, ஐ எம் நாட் பேட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள்ல என்ன அப்படின்னா ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை என்ன செய்யாதுன்னா வராது. இதுதான் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ இப்போ ஒண்ணுமே இல்ல, இந்த பிக்சர்ல பாருங்களேன், 2 சினாரியோ இருக்கு. 2 மதர்ஸ் இருக்காங்க, 2 அவங்களுடைய சைல்ட்ஸ் இருக்காங்க. ஒரு அம்மா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ படிக்கலனா இவங்கள மாதிரி நீ குப்பை வந்து கிளீன் பண்ணுவ, கார்பேஜ கிளீன் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு பையனுக்கு சொல்றாங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு, நீ லைஃப்ல நீ நல்லா படிச்சனா உன்னையால இவங்களோட லைஃப நீ மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்பீக், நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. இப்போ அந்த குழந்தையினுடைய ஆட்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், நெகட்டிவாவே தான் இருக்கும். சோ நம்ம வந்து படிக்கலனா இவங்கள மாதிரி நம்ம குப்பை தான் அழுகுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ்க்கு போகும். ஆனால் கீழே அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, நீ நல்லா படிச்சுனா இவங்களுடைய லைஃபையும் நீ மாத்தலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன ஆகும், அந்த பொண்ணுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும், அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பில்ட் ஆகும். சார் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க, ஸ்கூல்ல எல்லாருமே வந்து ஆட்டிடியூட் காமிக்காத, ஆட்டிடியூட் காமிக்காதன்றாங்க. இதுக்கு அதுதான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிளாவும் வந்து இருக்கும். நிறைய பேரு ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஐ எம் ஆட்டிடியூட் பாய், ஐ எம் ஆட்டிடியூட் கேர்ள் சொல்லிட்டு ஒரு கோவமான சிம்பிள் எல்லாமே எங்க ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா பயோவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இது டேக் அவங்களுக்கு இருக்கு. ஆட்டிடியூட் அப்படின்னா திமிரு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. அது வந்து இத மொழிபெயர்ப்பாளர் வந்து மொழிபெயர்த்தவங்க வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மனப்போக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டெஃபினிஷனையும் இந்த ஆட்டிடியூட் அப்படின்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதாவது நிறைய சினாரியோஸ் இருக்கும், நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் ஒவ்வொன்றையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அதை அக்செப்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃபை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து ஸ்டாப் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிளா தான் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதுல ஹாஃப் கிளாஸ் என்னன்னா ஃபில்லா இருக்கு, ஹாஃப் கிளாஸ் எம்டியா இருக்கு. நம்ம எல்லாம் பாசிட்டிவா இருக்கிறவங்க என்ன தெரியுமா பாக்குறது, இதுல பரவாயில்லையே இதுல இவ்வளவு தண்ணி இருக்கா அப்படின்னு பாப்போம். ஆனா சில பேரு இதுல ஏன் தண்ணி இவ்வளவுதான் இல்ல அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு அதை கவலைப்பட்டு இருக்கிற விஷயத்த அதை அனுபவிக்காம அதை என்ன பண்றாங்கன்னா இழக்குறாங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த ஜெஃப் கெல்லர் வந்து இந்த புக்ல வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, கான்ஃபரண்ட் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நிறைய பயம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கா இருக்கட்டும், ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா பயம், அது எதுக்கா எடுத்தாலும் பயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். நம்ம ஒரு பேசுறோம் அப்படின்னா அதுக்கு பயப்படுறது. ஏன் வந்து ஒரு இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம ஒரு கருத்தை சொல்ல போறோம், அதை அவங்க அக்செப்ட் பண்றாங்க, அது தப்பா இருந்துச்சுன்னா நம்மள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நம்ம அதை வந்து நம்மளும் திருத்த முயற்சி செய்யணும். சோ இதுக்கு வர்றதுக்கே வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் தயங்குறாங்க, பயப்படுறாங்க, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனா இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட இருந்து நோன்ற வார்த்தையை கேட்கறதுக்கே இப்ப தைரியமே இல்லை. யாராவது நம்ம பண்ற ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கான மனப்பான்மை வந்து என்னன்னா நம்ம கிட்ட இல்லவே இல்லை. நம்ம பண்ற எல்லாத்தையுமே ஒருத்தங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை ஏத்துக்கணும்ட்டு தான் நம்ம இருக்கோமே தவிர அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி அணுகணும்ன்றது யாருமே இல்லை. அதுதான் இந்த புக்ல ஜெஃப் கெல்லர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க பண்ற விஷயத்த எல்லாருமே எல்லா நேரத்திலுமே எல்லா விதமாக ஏற்றுக்கொள்ளணும்ன்றது கிடையாது அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுக்காக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்பாவும் ஆகாது அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த புக்ல வந்து இவங்க வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நிறைய பேரு தன்னுடைய நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேற தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனா பயம், இதை விட்டுட்டா லைஃப் என்ன ஆகுன்ற பயத்தினாலே அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி 4வது விஷயமா ஜெஃப் கெல்லர் இந்த புக்ல பேசுறாங்க. 5வதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவான விஷயம், இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வேலை பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு லீவு அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்றதுக்கு காலையிலே பயப்படுவாங்க.
சொல்லுவாங்க. ஏன்னா காலையிலேயே போனை போட்டு சொன்னா அந்த அம்மா இவங்களை ஏதாவது ஏசுவாங்க, இவங்க அவங்கள ஏதாவது திட்டுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ கூட வர வேண்டாம், இன்னைக்கு லீவுன்றத கூட ஷேர் பண்றதுக்கு வந்து முடியாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும், அவங்க நம்மளை திட்டுனாங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற விஷயத்தையும் பத்தி இந்த புக்ல இவங்க பேசுறாங்க. ரெண்டாவதா என்ன அப்படின்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோத்து போயிருவோமோ அப்படின்ற பயம். இன்னைக்கு நான் குரூப்ல கூட கேட்டிருந்தேன், யாரெல்லாம் மிஸ்டேக் பண்றதுக்கு விரும்புறீங்க, அந்த மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிறதுக்கு விரும்புறீங்க, யாரெல்லாம் மிஸ்டேக் வந்து பண்றதுக்கு ரெடி இல்ல, லைஃப்ல பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாங்க அது குரூப்ல போஸ்ட் பண்ணதுல 4 பேரு வந்து என்ன அப்படின்னா மிஸ்டேக்கே பண்ணவே கூடாது லைஃப்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் நான் மிஸ்டேக் பண்ணி அதுல இருந்து கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுலயே என்ன அப்படின்னா நம்ம வந்து தவறு பண்ணாம ஒரு விஷயத்த நம்மளால கத்துக்கவே முடியாது அது என்னைக்குமே. அதுதான் என்ன அப்படின்னா ஜெஃப் கெல்லர் வந்து சொல்லியிருப்பாங்க, மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்லாம் என்ன அப்படின்னா முதல் தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க எப்ப கத்துப்பாங்க அப்படின்னா தவறுகள் பண்ணி தான் என்ன அப்படின்னா கத்துப்பாங்க, அதுல இருந்துதான் என்ன அப்படின்னா வளர முடியும் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஜெஃப் கெல்லர் வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இந்த புக்ல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஷாலி ஜெஸ்ஸி அப்படின்றவங்களை பத்தி பேசுவாங்க. சோ இவங்க வந்து வாழ்க்கையில 26 வயசு வரைக்குமே வாழ்க்கையில ஃபுல்லாவே தோல்விதான். ஆனா இவங்களுடைய சின்ன வயசு ஆசை என்ன அப்படின்னா டிவில டெலிவிஷன் பிராட்காஸ்டிங் வரும் இல்லையா, அதுல வேலை பார்க்கணும்ன்ற இவங்களுடைய ஆசை. ஆனா இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறவே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்னா அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு 26 வருஷமா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அவங்க கார்ல படுத்தாங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவங்க ஃபெயில் ஆகி கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப் டார்கெட்டை அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபெயில் ஆகுறதுக்கு பயப்படல, ஃபெயில் ஆயிட்டமோ அப்படின்னு சொல்லி அவங்க நிக்கல. சோ இது அவங்களுடைய ஆட்டிடியூட பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் ஏமா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு போட்டீங்கல்ல, அதை விளக்குங்க. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, ஃபண்டிங் அப்படின்னு போட்டீங்கல்ல. ஆமா சார், அத சொல்லிட்டு போங்க. இந்த ஸ்லைடையா சார்? கரெக்ட். ஆக்சுவலி இந்த ஸ்லைட்ல என்ன அப்படின்னா பயம் இருக்கு, கீழே வந்து என்ன அப்படின்னா வந்து நிறைய ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபண்டிங் அப்படின்றது என்னன்னா அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஈட்டிங் விஷயம், நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை தான் என்ன அப்படின்னா ஃபண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோ இந்த ரிஸ்க் அப்படின்ற ஃபேக்டர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜெஃப் கெல்லர் டிஃபைன் பண்றது என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய 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 சொசைட்டியல் அப்டிகல்ஸ் எல்லாமே வரதான் செய்யும். சோ அப்ப அந்த பயம் அப்படின்றத அந்த ரிஸ்க் எடுக்க நம்ம தயாரா இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்மளை பத்தி நெகட்டிவா சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கணும். நம்ம அதை அக்செப்ட் பண்ண அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரே இல்லைன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டிங் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரூட்டை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டேஸ்ட் பண்ண முடியாது. அப்படின்றதுதான் என்ன அப்படின்னா இந்த பிக்சர் மூலியமா நம்ம ஜெஃப் கெல்லர் வந்து சொல்லக்கூடிய கான்செப்ட். அதுல டிரான்ஸ்பரன்சிங்கிறாரு, அது என்ன சார்? டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னன்னா வெளிப்படையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இதை எப்படி பொறுத்துறீங்கன்னு கேக்குறேன். டேட்டா டிரான்ஸ்பரன்சி. ஆக்சுவலி சார் டேட்டா டிரான்ஸ்பரன்சின்றது இந்த இடத்துல டேட்டா அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து இது வந்து கம்ப்யூட்டர் டேர்மா வந்து இதை டிஃபைன் பண்றோம், டிரான்ஸ்பரன்சி அண்ட் டேட்டா. சோ இது இந்த ஃபண்டிங் இது எல்லாமே என்னன்னா கமர்ஷியல் டேர்ம்ஸா தான் வந்து இருக்கு. சோ ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தினால அந்த ரிஸ்க்ல வந்து ஒரு டேட்டாவோ ஒரு டிரான்ஸ்பரன்ஸோ வாட் எவர் இருக்கு அதை எடுக்க மறுக்கல அப்படிங்கும் போது வி கான்ட் டேக் எ ஃபண்ட், நம்மளால எடுக்க முடியாது. சோ அதனால இந்த ரிஸ்க் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம கேரி ஆன் பண்ணணும் அப்படின்றது இட் இஸ் அ கம்ப்யூட்டரிக்கல் டேர்ம் சார். இது இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியது. ஓகே சார். ஓகே, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேமஸான புக் இருக்கு. சோ ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு வந்து இந்த ஜெஃப் கெல்லர் பேசும்போது இன்னொரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான புக்கே வந்து பேசுறாங்க. த சிக்கன் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பத்தி பேசுறாங்க, அது ஒரு சீரீஸ். சோ இது என்ன அப்படின்னா 100 மில்லியன் வந்து இந்த புக் வந்து சேல் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதோட சக்சஸ் எப்படி ஆச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பப்ளிஷர்ஸ் கிட்ட போகும் பொழுதும் ஒவ்வொரு ரிஜெக்ஷன், கிட்டத்தட்ட 33 பப்ளிஷர்ஸ் கிட்ட போயிருக்காங்க
கொடுத்திருக்காங்க, 33 பேரும் இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா 34வது பப்ளிஷர்ஸ் இதை என்ன பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. சோ இவங்க வந்து அவங்க ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அதை அட்டைன் பண்ணாம எகெயின் அதை ட்ரை பண்ணாம என்னால முடியாதுன்னு அவங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த புக்கு 100 மில்லியன் வந்து என்ன அப்படின்னா மக்களிடையே வந்து சேல் ஆயிருக்காது அப்படின்றது என்ன அப்படின்னா இதனுடைய விஷயம். சோ அதனால என்ன அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆட்டிடியூட், நம்ம அதை எப்படி எடுக்கிறோம், ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனையும் ஒருத்தங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்களும் அதை நம்ம எப்படி கேரி ஆன் பண்றோம் அப்படின்றதுல தான் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபெயில் ஆக ரெடி ஆயிட்டோம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து நமக்கு வந்துடும். அது எப்படி அக்யூர் பண்ணலாம்ன்றது நமக்கு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் கில்லர் வந்து பேசுவாங்க. இன்னொன்னு ஜெஃப் கில்லர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல நம்ம ஸ்பீக் ஆக்ஷன் அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டர்ஸ் டோன்ட் கெட் பட் கிவர்ஸ் கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டர்ஸ் டோன்ட் கெட், எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, கிராப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க எதையுமே என்ன அப்படின்னா எடுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா குடுக்குறாங்க தெரியுமா ஒருத்தங்களுக்கு, கிவர்ஸ் வில் கெட். சோ நம்ம எவ்வளவு கொடுக்கமோ அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் சாப்டர்ல கன்க்ளூஷன்ல வந்து ஜெஃப் கில்லர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது நம்மளுடைய திங்கிங்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய வேர்ட்ஸ்ல பிரதிபலிச்சு அதே மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள்ல இருக்கு. இதனால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்மளால பாசிட்டிவா இருப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா பாசிட்டிவா வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெஃப் கில்லர் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இந்த இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ இந்த ஜெஃப் கில்லர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புக் வந்து அவரோட ஓவரால் வந்து ரிவ்யூ இதுதான். தேங்க்யூ. ஒரு கிளாப் பண்ணலாம். மேடம் மேடம் நல்லா சொன்னீங்க. உங்க என்டையர் ஸ்பீச்சை ஒரு சின்ன ஷார்ட் சம்மரி மாதிரி சொல்ல முடியுமா? டோட்டலா டோட்டலா ஓவராலா ஒரு என்ன சொன்னீங்க அப்படின்றது சொல்லுவோம். ஓகே சார். ஸோ ஆக்சுவலி ஓவராலா வந்து சம்மரி என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். அதுதான் ஆக்சுவலி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த கையாளுறோம் அப்படின்றதுலதான் வந்து எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நம்மள சுத்தி நிறைய நெகட்டிவ் சினாரியோ இருக்கலாம், நிறைய பாசிட்டிவ் சினாரியோ இருக்கலாம். ஆனா நெகட்டிவான சர்க்கம்ஸ்டன்ஸையும் நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்துறது, பாசிட்டிவான சூழ்நிலையில எப்படி பாசிட்டிவா நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஒருத்தங்க வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருதுன்னா அதை எப்படி நம்ம சொசைட்டில எதிர்கொள்ளுது அப்படின்றத பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ இத செல்ஃப் டவுட் அப்படின்ற விஷயம் இருக்கு. என்னையால அதை முடியுமா, இதை என்னால பண்ண முடியுமா, இதை பண்ணனா நான் வெற்றி அடைவனா இல்லையா அப்படின்ற அந்த செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தியும் பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் தான் நம்மள வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனா வச்சுக்கிறது. நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோ நம்மள வந்து ஹாப்பியா வச்சுக்கல. எல்லாருமே இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, அது எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல பொறுத்துதான் என்ன அப்படின்னா வந்து ஹாப்பினஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து இதுல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து உலகத்தை நம்மளால மாத்த முடியாது. ஆனா நம்ம பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னா உலகமும் நமக்கு சாதகமா இருக்கு, நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம லைஃப்ல தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு சொல்யூஷன் தேடுவோம். அந்த இடத்துல அதை வந்து தடைகளா நம்ம வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க சார் ஓவராலா. தேங்க்யூ ரியலி ஒரு வெரி குட் ஸ்பீச். இன்னொரு முறை கூட கை தட்டலாம். இதுல என்ன பியூட்டினா ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள அழகா முடிச்சிருக்கீங்க. அது வந்து இட் இஸ் அதாவது நிறைய சொன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு உணர்வோட
இதை வந்து 12 சாப்டரை கன்சைஸ் பண்ணி அழகா இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க பாரு. இதுல படம்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்களா? ஆமா சார். உங்களோட ஓன் பிக்சர் நீங்க ஓன் செலக்ட் ஓன் பண்ணி போட்டது, அதுக்கே உங்களை பாராட்டணும். இது ஒரு புக்கை படிச்சுட்டு அதுக்குரிய ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி அந்த எடிட் போட்டு அதுக்குரிய படம் செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றது வந்து இட்ஸ் a really wonderful skill. இது வந்து உங்க ஆட்டிடியூட காமிக்கும். ஆக்சுவலாக இது ஃபோட்டோ ஸ்டாக்னு காமிச்சு சார். அது உள்ள போனீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டாக்னு ஒரு ஆப் இருக்கு, அதுலேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோ ஸ்டாக்னு ஃப்ரேமில் வருது அது உள்ள. நெட் சார், குரோம். ஆக்சுவலி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி பேட்ச் பண்ணேன். குரோம்ல இருந்து எடுத்தேன். அது ஓகே. ஏதோ ஒரு விதத்துல வந்து அப்ப சூட்டபிளா ஒரு போட்டோவை எடுத்து போட்டு நமக்கு காமிக்கிறாங்கல்ல, அது என்ன பயன்படுத்து. இது எல்லாமே நம்ம உள்ள ஆப்ல எடுத்து பட் ரிலேட்டடா அதுதான் அங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இந்த போட்டோஸ் வந்து ஜெஃப் கெல்லர் கொடுக்கல, உங்களோட ஓன் கிரியேஷன். அவரெல்லாம் கொடுக்கல, அது இவங்க ரேஷ்மா கொடுத்ததுதான். ஆனா சார் இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு ஒரு அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு பேச்சையும் அதுக்கான அந்த படங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த உரிய நேரத்துல முடிச்சு ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய விஷயம் சார். இந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு இமயமலையை தூக்குன மாதிரி நான் பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ மேம். ஆமா, அவ்வளவு ஒரு அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இல்ல அது என்ன சிறப்பு நம்ம நீங்க கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா ஒரு திட்டமிட்டு இவ்வளவுதான் கொடுக்கணும், இதை வந்து இதுல வந்து அதுக்கு மேல வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ஐடியால கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு நல்ல அதுதான் முக்கியம். நம்ம எப்படி தயார் பண்றோம், அதை தயாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி டெலிவரி பண்றோம். அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. கேள்விகள் கேட்கலாம். ரவி சார் பேசுங்க. மேடம், அருமையான உரை. நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆட்டிடியூட்க்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. நல்லா ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமிதா மேடம் பேசுங்க மேடம். மைக் ஆன் பண்ணுங்க. ஒரே ஒரு இந்த இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து இந்த ஆட்டிடியூடுன்றதை வந்து திமிருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். சார் இப்பதான் முதல்ல ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன் சார், நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க இல்லையா, ஸ்கூல்ல தானே இருக்கீங்க நீங்க. உங்க டீச்சர் எல்லாம் பசங்களை வந்து ஆட்டிடியூட் சொல்றாங்கல்ல, அத முதல்ல நிறுத்த சொல்லணும். இல்ல இவங்க சொன்னது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. நான் ஜஸ்ட் உதாரணம், அவங்க எக்ஸ்பிளனேஷன் வரும், அது வேற விஷயம். நான் அத சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க இல்லன்னு நினைக்கிறேன்ல. இல்ல லேட்டா தான் கொஞ்சம் வாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க சொன்னது டிஃபரெண்ட். கரெக்ட். நீங்க சொல்லுங்க. அவர் என்ன கேட்டா தெரிஞ்சுதா? ரேஷ்மாவோட இது ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பசங்க இந்த காலத்துல திமிர்னு சொன்னாங்க. அதாவது திமிரா நடந்துக்கிறத இல்ல இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை வந்து. நான் கூட அன்னைக்கு இத சொன்னேன். நான் இங்க சொன்னேன்னா இங்க சொன்னேன்னு தெரியல. ஒரு கல்லூரியில நடந்துக்கிற போது ஆட்டிடியூடு காமிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. என் பேத்தியா யாரோ சொல்றது, அந்த பொண்ணு ஆட்டிடியூடு காமிக்கிறா அப்படின்னு. என்னப்பா ஆட்டிடியூடா நல்லது தானே, நீ என்ன ஆட்டிடியூடு காமிக்கிறா? திமிர்னு சொன்னீங்க, நல்லா தான் இருந்தது. வராங்க வெளில போயிட்டு வருவாங்க. அத அன்மியூட் பண்ணுங்க அவங்கள. சார் கேக்குதா சார்? एक्चुअली வாங்க கேக்குது. எஸ் சார். பேசுங்க. என்ன கேள்வி கேட்டாருக்கு தெரிஞ்சதா ரேஷ்மா? சார் இன்னொரு தடவை சார் क्वेश्चन. ஆட்டிடியூட் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் திமிருன்ற இதுல யூஸ் பண்றாங்க இல்லையா, அத கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். திருப்பி போயிடுச்சா? ஏதோ ப்ராப்ளம் நெட்வொர்க். வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? பண்ணி பாருங்க. இல்ல அன்மியூட் பண்ணாமே அவங்க பேசுறது கேட்டுச்சு. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா சார்? கேக்குது, இப்ப கேக்குது. சார் ஆக்சுவலி என்னன்னா திமிர் அப்படின்றது எப்படி பாக்குறாங்கன்னா சார், இப்ப வந்து ஒரு எங்களோட ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எங்க ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த டீனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி பசங்க பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அத வந்து
பையன் வந்து அணுகும் பொழுது பொண்ணு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணி பேசாம போகும்போது என்ன அப்படின்னா எனக்கு திமிர் இருக்கு கட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்க சார். இதை ஆட்டிடியூடா சொல்றாங்க. இன்னொன்னு கிளாஸ்ல ஒருத்தவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, ஸ்டாஃப் கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதை ரிப்ளை பண்ணாம உங்களுக்கு ஏன் நான் ரிப்ளை பண்ணணும், இதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டி இருக்கா அப்படின்றத வந்து எடுத்துக்கிறத வந்து ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இன்னொன்னு தலக்கணம், ஸ்டாஃப்ஸ் வந்து தலக்கணம் ரொம்ப தலக்கணம் பிடிச்சிருக்கான் அப்படின்றாங்க. இதையும் வந்து ஆட்டிடியூட் அப்படின்றதுல வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து டிஃபைன் பண்றாங்க சார். ஆனா இந்த புக்கை படிச்சாதான் தெரியுது எது உண்மையான ஆட்டிடியூட், எது வந்து தவறான புரிதல் வந்து ஆட்டிடியூட் அப்படின்றதுக்கானதே வந்து இந்த புக்ல தான் வந்து படிச்சா தெரியுது. இத ஒரு ஆசிரியர் கிட்ட நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு ஆட்டிடியூடா இருக்கு, நீ என்கிட்டே உன் ஆட்டிடியூட காமிக்கிறியான்னு கேட்பாங்க. அதனால வந்து இல்ல நான் வந்து ஒண்ணும் இல்ல, சொல்றேன். நீங்க இதை சொல்லணும். ஆட்டிடியூடுக்கு என்ன மேடம் பொருள்னு கேளுங்க, வேற எதுவும் கேட்க வேண்டாம். ஆட்டிடியூடுன்ற வார்த்தைக்கு என்ன பொருள், நீங்க சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. ஆட்டிடியூடுன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அப்போ அதனுடைய பொருள் வந்து நல்லதுதானே, நல்லதும் தானே சொல்லுது. நீங்க இப்படி மாத்துறீங்க, இப்படி சொல்றீங்களே, அப்ப அந்த பொருளையே சிதைக்கிறீங்களே அப்படின்றத நம்ம சொல்லலாம். தவறில்லை சொன்னாதான் உணர்வாங்க. பக்குவமா சொல்லணும். நம்ம வந்து நம்மள ஆட்டிடியூட்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்க நமக்கு பொருள் புரியும், அது தவறில்லை. பக்குவமா நம்ம சொல்லலாம், அன்பா சொல்லலாம். நீங்க பொருளை கேட்டாவே அவங்க உணர்ந்துருவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே கேட்டா அவங்க போதும். கொஞ்சம் சிந்தி அவங்க இதுல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு இல்ல, சரியா அவங்களுக்கும் தெரியும். பட் கன்வே பண்றது வந்து இது பிராக்டிஸா வருது, கண்டிஷனிங்கா வருது. அதனால வந்து அப்ப நீங்க கேட்ட உடனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இது சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் வரும். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வாங்க. அருமையான டாபிக், அருமையான பேச்சு. ரொம்ப என்ஜாய்டு டாக். ரொம்ப பிரமாதமா பிரசன்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு வார்த்தையை அளந்து பேசுனீங்க, ஒவ்வொரு வார்த்தையை அளந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் பிரசன்டேஷன். என்ஜாய்டு, நல்லா பேசுறீங்க. ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு காலத்திலயும் என்னுடைய ஆட்டிடியூட் மாறிட்டே இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜுக்கு போறப்போ, காலேஜ்ல இருந்து வேலைக்கு போறப்போ, வேலைக்கு போய் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், கல்யாணம் ஆன குழந்தைக்கு பிறகு, குழந்தைங்களுக்கு அப்புறம் வீடு கட்டுறப்போ, இப்போ 70, நீங்க சொன்ன மாதிரி 75, 79, இதுதான் என்னுடைய ஆட்டிடியூட் மாறிட்டே இருக்கு. இது எல்லாமே இப்ப கத்துக்கிட்ட பாடம். அக்செப்ட் எவ்ரி ஒன் ஆஸ் தே ஆர். எல்லாரும் சொல்ற பாப்புலர் டேர்ம் தான். ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் தம், ஈவன் இஃப் தே டோன்ட் அக்ரி, அக்செப்ட் எவ்ரி ஒன் ஆஸ் தே ஆர். சிலருடைய அணுகுமுறைகளை மாற்றவே முடியறதில்லை. நெய்பர்களுடைய அணுகுமுறை மாற்றல, ஊர் மக்களுடைய அணுகுமுறை மாற்ற முடியும். சரி, நான் என்னோட அணுகுமுறை மாற்றிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றவங்க நம்ம மாறி இருக்கலாம், இல்லை மற்றவங்க தான் சொல்லணும். இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை மாறிட்டே தான் இருக்கு. ஒரு சிலரை தவறான குறை சொல்வதையே ஒரு காலங்காலமா கடைபிடிச்சிட்டு ஃபாலோ பண்றவங்களை திருத்தவே முடியல. இது அவங்களுக்கு எப்படி திருத்துறதுன்றதே எனக்கு தெரியவே இல்லை. சரி, அக்செப்ட் them as they are. இப்படிதான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே நிறைய சொன்னீங்க. ஒவ்வொன்றுத்தையும் நோட் பண்ணிக்குவேன். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு சொல்லுவேன். கண்டிப்பா டைம் கிடைக்கிறப்போ இது எல்லாத்தையும் பாயிண்டா சொல்லுவேன். அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கே தெரியல, நான் சொல்லுவேன். ஒன் ஆர் டூ டைம்ஸ் சொல்லுவேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ஸ்ரீபுர் சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. மாலதி பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்மா. எல்லாரும் சொன்ன மாதிரி உன்னோட பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அதுவும் நீ இப்பதான் 1/2 hour முன்னாடி செலக்ட் பண்ண பாரு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. நான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு சொல்றா, நீ உன்னோட ஆட்டிடியூட்ல நீ கிங்னா, நான் என்னோட ஆட்டிடியூட்ல நான் குயின் அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த ஸ்டேட்டஸ் வந்து வைரலா வந்து நின்றுச்சு. அது அத மாதிரி அந்த ஆட்டிடியூடுன்றாங்க. அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த பசங்க கையில அந்த ஆட்டிடியூட்னா என்னன்றதே புரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் ஆட்டிடியூட் அப்படின்றாங்கன்றதுதான் இவர் சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப அருமையாச்சு. இப்ப சமீபத்துல நான் இதை சொல்றேன், இது செட் ஆகுமான்னு தெரியல. இந்த படம் ஒண்ணு அமரன் ஒண்ணு வந்துச்சு. இந்த படத்துல அந்த அவனோட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவரோட அப்பா சொல்றாரு. அந்த பையன் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற அந்த கேப்டன் கிட்ட அவன் வரும்போது அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வருவான் அந்த தம்பி.
அந்த யூனிஃபார்மை பார்த்த உடனே அவரு பார்க்கும் போதே அவரோட ஆட்டிடியூட் மாறும். அதை காட்டுவாங்க அந்த அவரோட அந்த பொண்ணோட அப்பாவை. அதுக்கப்புறமா அவன் வந்து பேசுவான், அவரை கன்வின்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த மேரேஜுக்கு ஒத்துக்குவாரு. அதுக்கப்புறமா வந்து அவன் ஒரு கட்டத்துல கேட்பான், நீங்க மேரேஜுக்கு எதனால ஒத்துக்குனீங்கன்னும் போது, நீ அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்து நின்னல தம்பி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அந்த யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப, அதனாலதான் நான் வந்து அதை ஒத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த நேரத்துல அவன் அந்த யூனிஃபார்மை கூட போடாம கூட வந்திருக்கலாம், ஃபார்மல் ட்ரெஸ்ல வராம கேஷுவலா வந்திருக்கலாம். ஆனா அவ வந்து ஒரு அந்த யூனிஃபார்மை போட்டு வந்தா அந்த ஆட்டிடியூடு தான் வந்து அவரை மாத்துச்சோ மனச. அதனால இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது அது வந்து அந்த சூழ்நிலையே மாத்தும் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். இந்த புக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரேஷ்மா பாத்திருப்பீங்க, அப்புறம் பாத்தீங்களா? இல்ல சார், இல்ல. அதுல அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன், கண்ணெதிர்க்கு ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து நின்று பேருக்கு என்னால பேசவே முடியல அப்படின்னாரு. அதுதான் அங்க அங்க அந்த அவரோட ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதை எடுத்திருப்பான், அது அழகா எடுத்திருப்பான். அந்த ஒரு பொசிஷன் வந்த உடனே இந்த பொசிஷனுக்கு இருக்கிற மரியாதை, அவர் மேல இருந்த ஈகோ அந்த செகண்ட்ல குறைஞ்சிடுச்சு அப்படின்றத காமிப்பான். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எக்ஸ்பிரஷன்ல அந்த இவ்வளவு விஷயங்கள் கன்வே பண்ண ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மனுஷனோட ஆட்டிடியூட எப்படி கன்வே பண்ணுது பாடி லாங்குவேஜ்ல அப்படின்றத அங்க அழகா காமிச்சிருப்பான். அவர் அழகா நடிச்சிருப்பாரு. சிவகார்த்திகேயன் அங்க நிக்க வச்சிருப்பான். அவன் வந்து அழகா போயிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுப்பான். அந்த ஸ்மைல் பார்த்து ஒரு ஆபீசர் வந்து நின்னாருன்னு எல்லா சினாரியும் மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும். அது நல்லா காமிச்சிருப்பான், அழகா இருக்கும். பாருங்க வசந்தி மேடம் வாங்க சார். ஒரே நிமிஷம் ரவி சார், ஒரு நிமிஷம் சார். அந்த இதில் வந்து ஹார்ட் ஒர்க்கு, சக்ஸஸ், ஆட்டிடியூட், இந்த மாதிரி நிறைய நல்ல வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இதில் ஆட்டிடியூடுக்கு ஒன்று தான் வந்து 100ன்னு சொல்லி வரும். வேற எந்த இதுக்கும் 100ஏ வராது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர், ரைட் மேடம். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சார். வாசந்தி ஆட்டிடியூட் வாங்க வாசந்தி மேடம் வாங்க. அது என்ன சார் 100 என்ன சார்? அது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு நம்பர் போட்டீங்கன்னா, ஏன்னு போட்டீங்கன்னா 1 இல்லையா, டீன்னு போட்டீங்கன்னா 20, அந்த மாதிரி அதை ஆட் பண்ணீங்கன்னா வந்து 100 வரும். சரி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கோல்டு காஃப் இருக்கிறதுனால நான் நேர்ல வரல. எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிறைய பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, மிக அற்புதம். சின்ன ஒரு யங் பர்சன்ட் வந்து இவ்வளவு நான் பார்க்கல ஆக்சுவலா. இவ்வளவு அழகா எடுத்து சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆட்டிடியூட பத்தி நம்ம நிறைய, அதான் இந்த ஹோல் புக்குமே ஆட்டிடியூட பத்தி தான். நான் வந்து அமெரிக்கால இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கறதுல கண்ணால நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா டீச்சிங் இப்போ இங்க வந்து நான் ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன். அப்போ வந்து நீங்க நிறைய ஆட்டிடியூட் பார்ப்பீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து டெய்லியே நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 விதமான ஆட்டிடியூட் இங்க நாங்க பார்க்குறேன், இன்னும் இருக்கு. ஒன்று வந்து பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பார்க்கறது வந்து ஒரு என்ன, நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் வந்து என்னோட பிளாக் என்னை வந்து நான் மைனாரிட்டி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்க வரும்போதே ஒரு கோவத்தோடய வருவாங்க, நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போதே ஒரு கோவத்தோடய அப்ரோச் பண்ணுவாங்க. உன்னோட லைஃப்ல உங்களோட தாத்தாக்கு என்ன பண்ணாங்களோ அது எனக்கு தெரியாது, நான் இப்போ உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், உன்னை நல்லா கொண்டு வரத்துக்கு நான் பாடுபட்டு இருக்கிறேன், அதெல்லாம் அவங்களுக்கு தோணாது. ஸோ அவங்க வந்து அதை ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து அவங்களுக்கு தோத்து போயிடுது. ஏன்னா அவங்க இங்க நம்ம கிட்ட ஆட்டிடியூட காமிச்சா அவங்க போர்டு எக்ஸாம்ல போய் காமிக்க முடியாது. நீங்க ஏன்ட்ட காமிக்கலாம், போர்டு எக்ஸாம்ல போய் நீங்க காமிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய நாங்க பாக்குறோம். அது எப்படி நாங்க சமாளிச்சோம் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும். அந்த கான்ட்ராக்டை முதலே அவங்க சைன் பண்ணிடுவாங்க. அந்த சைன் பண்ணும்போது அதுல they cannot speak any foul language in the class, they cannot show any kind of negative attitude போட மாட்டாங்க, negativeness in any of their approach. இந்த மாதிரிலாம் போட்டு நானும் சைன் பண்ணுவேன், நானும் பண்ணக்கூடாது அவங்களும் பண்ணக்கூடாது. இந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாரு, நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, எனக்கும் உனக்கும் உள்ள கான்ட்ராக்ட், நீ இந்த வரையறை தாண்டி என்கிட்ட பேச முடியாது.
இது ஒரு வரையறை அப்படிங்கிறத நாங்க இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஆட்டிடியூட், மோஸ்ட்லி விமன் ஒயிட், அவங்க கிட்ட ஒரு காக்கி ஆட்டிடியூட். இந்த காக்கி ஆட்டிடியூட்னு என்ன அப்படின்னா, நான் தான் சுப்பீரியர், ஓகே, நான் சொல்றது, நான் தான் எல்லாமே எனக்கு தெரியும், நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட், என்னை தவிர என்னை மீறி நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆட்டிடியூடு. அதை நாங்க எப்படி மட்டம் தட்டி கீழே வைப்போம் அப்படின்னா, அவனுக்கு சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அவனால அதை மீட் பண்ண முடியாதப்போ, உன்னை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நான் உனக்கு டீச்சரா இருக்கிறேன், நீ உட்காரு கீழே அப்படிங்க சொல்றத அந்த இடத்துல அவங்க கீழே தட்டி வைப்போம். இந்த ஆட்டிடியூட் வந்து இப்ப ஏன் நிறைய வந்துருச்சு, இப்ப நம்ம இந்தியாலையும் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து சேலஞ்சிங்கா இருக்கு நம்ம கிட்ட. ஏன் நீங்க ஒரு கியூல நிக்கிறீங்க, நான் ஒரு கியூல நின்னேன், ஆர்எம்கேவில ஒரு கியூல நின்னேன். அந்த ஆர்எம்கேவில என்ன முன்னால போகவே விடல. எனக்கு முன்னால ஒரு 2-3 பசங்க சைட்லயும் வராங்க, முன்னாலையும் வராங்க, நான் புடவை வச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கிறேன், என்னை விட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒரு லேடி நிக்கிறாங்க, ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது கூட கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் என்னன்னா, எனக்கு தான் எல்லாம் வேணும், நீ என்ன வேணா. அவன் ஒருத்தர் சொன்னேன், நான் முன்னால போறேன்ப்பா, இது ரேஷன் கடை இல்லை அப்படிங்கிறான் என்கிட்ட, இது ரேஷன் கடை இல்லை அப்படிங்கிறான். ஓகே, இந்த ஆட்டிடியூட் எப்படி வந்தது அப்படின்னா, வளர்ப்புல வந்து வளர்ப்பு, எக்ஸ்போஷர், இது எல்லாமே இந்த ஆட்டிடியூடை கொண்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனது வந்து ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸா இவங்க எவ்வளவு அனலைஸ் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது ரேஷ்மாவோட வளர்ப்பை பத்தியும் சொல்லுது இப்ப அவங்களோட ஆட்டிடியூட். கரெக்ட், அவங்க வளர்ப்பு நல்லா இருக்கிறதுனால தான் இவங்க அனலைஸ் பண்ணி நல்லா சொல்றாங்க. அதை நல்லா இருக்கிறாங்க அப்படின்றது, இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க இவ்வளவுக்கு, அது பேசுறாங்கன்னாவே அதை பாராட்ட வேண்டிய விஷயம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஸ்ரீனிவாசன் வாங்க. சார் கேக்குதா? ஓகே சார், நைஸ் பிரசன்டேஷன் சார். சார் இப்போ கொஸ்டின் வந்து மெயினாக உங்களுக்கு தான் சார். சார் ஒன்றும் இல்லை, என்னோட இதில் சொல்கிறேன், வெதர் ஐ டோன்ட் நோ வெதர் கரெக்டாக வர்றாங்க. நானும் கொஞ்சம் நிறைய படிப்பேன் நிறைய, ஆனால் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் நிறைய புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூடு, பாசிட்டிவ் திங்கிங்கு, சம்திங் லைக். ஆனால் எனக்கு என்னவோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக என்னோட இதில் சொல்கிறேன் சார், தட்ஸ் மை வியூ. இப்படி இருங்க அப்படி இருங்க அது மாதிரி தான் சொல்றேன். இப்ப திருக்குறளே வச்சுக்கோங்க, திருக்குறள் எனக்கு பிடிக்கும், ஆனா திருக்குறள் என்ன சொல்லுவாரு, கோவப்படாதீங்க, அவரோட கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனா அதுல வாட் இஸ் ஹவு வி கேன், எப்படி நம்ம இதை எடுத்துட்டு வருது, அதுக்கு சொல்யூஷன் எதுவுமே வரல. ஆனா எனக்கு சொல்யூஷன் வந்து 2 விதத்துல கிடைச்சு சார். ரீசெண்டா வந்து ஒன்று திங்கிங் பாஸ்டர் ஸ்லோ, அதுல கொஞ்சம் கிடைச்சது. இன்னொன்று எக்ஸலண்ட் வந்து லாஸ்ட் வீக் ராமசாமி எடுத்தார்ல சார், ஆர்இபிடி. உண்மையிலே சொல்றேன் சார், ஒரு 4 நாள் அதை வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இது எங்க இருந்து வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம் சொன்னார்ல சார், அந்த பிலீஃபை எடுக்காம சார், இது என்னோட அனுபவத்தில் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். யோசிக்கும் போது அந்த பிலீஃபை எடுத்துட்டா குயிக்கா நம்ம ஆட்டிடியூட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சார். நம்ம எல்லாமே மேலோட்டமாவே பேசிட்டு போற மாதிரி தெரியும். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது, இப்படி இப்படி ரெஸ்பாண்ட் பண்றதோட ஏன் இப்படி பண்றோம், ஏன் அப்படி செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி சொல்றேன், நம்ம வந்து மற்ற மதிக்க நம்ம மனசு வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா அது எவ்வளவு பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுது. மற்றவங்க ஏன் மகிழ்ச்சியாதான் நம்ம சந்தோஷம் இருக்க முடியுமா? தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அதே மாதிரி நம்ம முக்கியத்துவம் மற்றவங்க நம்ம அறிவாளியா நினைக்கணும் அப்படி நம்ம மனசுல அந்த பிலீஃப் சிஸ்டத்தை உண்டாக்கினாலே நம்ம ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக் நம்ம சேஞ்ச் ஆயிடுது. ஒரு ஈவெண்டா பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால அந்த பிலீஃப்ன்றது தான் சார் மெயினா எனக்கு தோணுது. அது நீங்க என்ன சார் சொல்றீங்க, உங்க வியூ? இப்போ நீங்க வந்து சொன்னீங்க, இப்ப நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா சீனிவாசன்? எஸ் சார், சொல்லுங்க சார். நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு. இதுல ஸ்டார்டிங்லயே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனிச்சீங்கன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தும். திங்க், ஸ்பீக், ஆக்ட்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? புரியுது சார், சொல்லுங்க சார். ஒரு கருத்து நான் ஸ்டீஃபனா ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு எப்ப பொருந்தம்னா, நீங்க அந்த கருத்தை பத்தி நீங்க உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். இது என்னோட சூழ்நிலைக்கு பொருந்துதா? அப்ப என்னோட சூழ்நிலைக்கு பொருந்துற மாதிரி நான் இதை எப்படி வடிவமைச்சிருக்குது, புரியுதுங்களா? அப்ப அந்த இது வந்து செல்ஃப் அனலைசிஸ் வந்து நம்ம தான் எடுக்கணும். அப்ப நீங்க உங்களுக்குள்ளார ஒரு டாக் கொடுக்குறீங்க, செல்ஃப் டாக் உள்ளார கொடுக்குறீங்க, அதை ப்ராசஸ் பண்றீங்க. அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு நீங்க அதுல எடுக்க போற ஆக்ஷனே நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஆமா சார். அப்ப அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அப்ப அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிசிஷன் எடுக்கும் போது இந்த டிசிஷனால என்ன ரிசல்ட் வரப்போகுது?
ம் இந்த ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? ம் அப்போ இந்த ஆக்ஷன் சரிதானா? இப்ப இப்படி எடுத்தா என்ன ரிசல்ட்? இந்த நடுவுல நீங்க ப்ராசஸ் பண்றீங்க தெரியுமா? ஆமா சார். இதுதான் ராம சார் சொன்னார் அன்னைக்கு, பிலீஃப் சிஸ்டம். ஆமா சார். இந்த ப்ராசஸ் தான், இந்த பிலீஃப் தான். இந்த 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 உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் போடுறீங்கல்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா சார். அப்ப அந்த பிலீஃபை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து ஈஸியா இருக்கும், சியா இருக்காது. அதுக்குதான் அங்க டி சொன்னாரு. ஆமா. புரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். எஸ் எஸ் ஆ? எஸ். அப்போ நீங்க சாரி ஏபிசிடி போட்ட டிஸ்பியூட் என்ன? டிஸ்பியூட். அனலைஸ் பண்றது தான் டிஸ்பியூட். ஆமா சார். அப்பதான் அந்த எஃபெக்ட் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமா சார். இல்லைன்னா அது கான்சிக்வன்சஸா தான் இருக்கும். ஆமா சார். எல்லா இடத்துலயும் நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் 4 பேர் நல்லது சொன்னா அந்த நல்லது எல்லாருக்கும் பொருந்துமானா ஒவ்வொருத்தரோட செனாரியோ வேற, ஒருத்தரோட சூழ்நிலை வேற. ம் அப்ப அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இப்ப ஒரு டீச்சர் நல்லது நீ அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆமா சார். சொல்லுங்க சார். ம் உன்னோட நல்ல கேரக்டர் வந்து நீ அந்த டீச்சர் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எஸ் சார். அந்த ஆள் எப்ப பாட்டும் அடிச்சுட்டே இருக்கான், நீ அடி வாங்கினே இருக்க முடியுமா? இல்ல முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல ஏன் அடிக்கிறீங்க, எதுக்காக அடிக்கிறீங்க, நான் தவறு பண்ணாததுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு கோபம் வரல, ம் அந்த ரியாக்ஷன் வரல. அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்ல, ஆமா சார். அந்த ஆக்ஷன் எடுத்தாதான் அந்த ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. ம் எஸ். ஆக்ஷனே எடுக்காத நம்ம பாட்டுன்னு அவங்க அடிக்கிறாங்க நல்லது நல்லதுன்னு வாங்கி இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரிசல்ட். ஏன்னா நீங்க வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கல, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஆக்ஷனும் வெளியில வரல. எஸ் சார். நீங்க ஒரு விஷயத்த உள்ள வாங்கிட்டு அந்த விஷயம் தான் சரின்ட்டு எல்லா சூழ்நிலையும் நீங்க பார்க்க முடியாது. ம் சூழ்நிலை மாறும் போது நம்மளோட டெசிஷனும் மாறும். அது மாறும் சார். அது கரெக்ட் தான். ம் அந்த டெசிஷன் சரியா இருக்குதா, ம் அதுல என் மேல தப்பு இருக்கா ரைட் இருக்கா, ம் இந்த அனலைசிஸ் பண்ணோம்னா டிஸ்பியூட். நம்ம 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 ஒரு பிலீஃப் சிஸ்டத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறோம். அப்ப நீங்க கொடுக்குற ரிசல்ட். ஓகே கரெக்டா இருக்கும். ம் டேனியல் கோல்மேன் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல கோவப்படக்கூடாதுன்றது சொல்ல மாட்டாரு. படலாம், ஆனா எங்க யாருகிட்ட கோவப்படணும்ன்றதுதான் முக்கியம். ம் புரியுதுங்களா? ஆபீஸ்ல எஸ் சண்டை சார். போட்டுட்டு வந்து வீட்டுல கோவப்படக்கூடாது. அதே மாதிரி ஆபீஸ்ல சின்ன விஷயத்துக்காக பெருசா கோவப்படுது, பெரிய விஷயத்துக்காக சின்னதா கோவப்படுது. அப்ப ஆக்ஷன் ராங்கா போகுது இல்ல? ஆமா சார். அந்த அந்த கோபமும் ஆக்ஷனும் வந்து நம்ம எதுக்கு எவ்வளவு கோவப்படணும்ன்றதும் இருக்குது இல்லையா? ஆமா. அது படணும். அப்ப அந்த நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கிறோம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரின்றது தான். ம் ஓகே இவ்வளவு சார். படிக்கிறது இல்ல, நம்ம இவ்வளவு அனலைஸ் பண்ற மாதிரி தான் முக்கியம். அதுதான் சார் அனலைஸ் பண்ணணும். அதுதான் மெயின். தான் அதுவும் முக்கியம். மேம்போக்கா போக கூடாதுன்ற அதுதான். அனலைஸ் கேட்டதெல்லாம் எல்லாம் நிறைய தியரி வருதுன்னு நம்ம கேட்டு 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 நிறைய தியரி வருது சார். பிரச்சனை இல்ல. ஏதோ ஒரு பேசிக் இருக்கு, அதை பிடிக்கணும். அதான் பேசிக். எங்கேயோ ஒரு ஃபயர் வரும்ல, அந்த ஆமா ஃபயர் ஃபயர் நம்மள வரணும். டியூன் பண்ணல, அந்த ஃபயருக்கு நம்ம என்னன்றதை டியூன் பண்ணி நம்மள டெவலப் பண்ணிக்கிறோம்ல, அது ரிசல்ட் கொடுக்கும். எஸ் சார். உண்மையிலே அந்த யாரையும் மீட் இது உண்மையிலேயே கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணிருக்கு சார் இப்போ. அது நல்லா நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். ஓகே சார். ஓகே சார். மகிழ்ச்சி. வாங்க சார் முரேஷ். வணக்கம். வணக்கம். யார் பேசுறா? முரேஷ் பாண்டி சார். இவர் பேசிட்டேன், வினேந்திரன் சார் பேசிட்டேன். பேசுங்க சார். ஓகே ஓகே. அதாவது ஸ்கூல் படிக்கிற போதே இந்த புத்தகம் கிடைச்சிச்சு அப்படின்னு ரேஷ்மா சொன்னாங்க. அந்த அப்பவே அந்த புத்தகத்தை எடுத்ததுக்கு ஒரு பாராட்டு. அதாவது அந்த ஸ்கூல்ல இப்ப நாங்கெல்லாம் 7, 8வதுலயே பொன்னியின் செல்வன் எல்லாம் முடிச்சு படிச்சுட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து அதை அப்பவே படிச்சதுக்காக உங்களை முதல்ல பாராட்டு. அப்புறம் கரெக்டா முதல்ல தொடங்குற போதே திங்க் ஸ்பீக் ஆக்ட் 3 சொல்லி தொடங்குறீங்க. அதே மாதிரி இப்ப ஒரு புரிதல் அந்த இது சொல்றவங்க இது ஏன் நாம சிரித்து கொண்டு அதாவது ஒரு புரிதல். அந்த கண்ணாடி சொன்னது அதுல எல்லாருடைய அந்த நம்ம மேல கமெண்ட் அதெல்லாம் படிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் தொடக்கிற போது ஒரு புரிதல் வரும்னு சொன்னது. இப்ப சார் கேட்டாரு, நாங்க ஆஸ்க வச்சு சொல்லுவாங்க எல்லாரும். அதாவது ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். இந்த ஆட்டிடியூட அப்ப ரொம்ப பேசுறோம். இதுல ஸ்கில் நாலேஜும்
மாறுறது வளர்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? நேத்து 10 துணி தச்சியே இன்னைக்கு 15 துணி தச்சியெல்லாம் ஸ்கில் கூடி இருக்கு. நாலேஜ் நேத்து தெரியாது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இது கூடுது. இந்த ஆட்டிடியூட் அவர் சொன்னார்ல, இத்தனை புத்தகம் இருக்கே, இந்த இத்தனை புத்தகத்துல என்ன பண்ணும்னு கேட்டாரு. அதாவது பட்டினத்தார்னு ஒரு இது சொல்றாங்க வரலாறு. ஒரே ஒரு வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்ச போது, ஊசியில காது இல்ல ஓட்டை இல்லைன்னா அதுக்கு பேரு ஊசியா, அது கூட வராது கடைசியில அப்படின்னு படிச்ச போது பெரும் செல்வத்தை தொலைச்சாராம். அதனால ஆட்டிடியூடுங்கிறது எப்ப மாறும்னு தெரியாது. சட்டென்று மொட்டொன்று மலரானதுனார், சட்டென்று மொட்டொன்று மலரானது. இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் எப்ப வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு சொல்றோம். அப்புறம் நீங்க சொன்னதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு ஸ்லைடுல குப்பைய எழுதுறது, குப்பைய நீ படிக்காட்டி குப்பைய எழுவாயின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும், நீ படிச்சா குப்பையை அல்றவர்களுடைய வாழ்வுனால மாற்ற முடியும்னு சொல்ற போது அந்த ஆட்டிடியூட் கட்டாயமா மாறி, அது ரொம்ப நல்லா. அதே மாதிரி கடைசியில சொன்ன போது இந்த கேக்குறோம் எப்படி இருக்கீன்னு கேட்டா ஹாப்பியா ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த சூழ்நிலை ஹாப்பி ஆயிடுது. அவன் ஓஞ்சு போய் சொன்னானா உங்க புண்ணியத்துல இருக்குன்னா என் புண்ணியமே கொஞ்சம், என் புண்ணியத்துல அவன் என்ன இருக்கேன், சில பேர் அப்படி சொல்றான், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கடைசியா முடிச்சது, அடுத்தவான அந்த சூழல் மாறுச்சுன்னா சூழல் நல்லா நம்ம, அதாவது அது தொற்று நோய் மாதிரி தான், நம்ம இருந்து அது பரவுது. அதனால நம்ம எப்போ ஒரு ஹாப்பினஸோட இருக்கோமோ அப்ப அது பரவுதுங்கிறது ரொம்ப சிறப்பு. நல்லா ரொம்ப அழகா படிச்சு உள்வாங்கி அதுகளுக்கு இதெல்லாம் தயார் பண்ணி சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உங்களோட வாழ்த்துற தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய இதுல ஒரு தெளிவு இருக்கு, அதாவது எதையும் புரிஞ்சுக்கிட்டா சொல்றது தெளிவா இருக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். அதனால படிங்க, சொல்லுங்க, இதெல்லாம் வாய்ப்பு. வாங்க இது மாதிரி இந்த தளத்துக்கு நேரம் கிடைக்கிற போது இதுல வாங்க, இதுல மற்றவர்கள் பேசுறதையும் கேளுங்க எப்படி பேசுறாங்கன்னு. அதே மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கேங்க. அதை கொஞ்சம் பாருங்க, ஏதாவது போட்டு ஒரு இதுகளை இதே மாதிரி அலைடு சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு. நம்ம இந்த ஏபிசி அந்த ஆர்பிடி இன்னொன்னு சொல்லுவோம், அதாவது தூண்டல் துலங்கல் நடுவுல ஒரு பிலீஃப் சிஸ்டம், அதாவது ஏபிசி சொல்லும் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி அதுகளெல்லாம் பார்க்க நிறைய வருது. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை பாராட்டி வாழ்த்துறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி. சத்யவாணி பேசுறீங்களா? இதுனா ஸ்டூடெண்ட் அந்த அம்மா சத்யவாணி போயிட்டாங்களா? இல்ல. ஓகே ரைட், நீங்க பேசுங்க சார். முருகேச பண்டேஸ். வணக்கம். நல்லா பேசுனீங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய கை விரல்கள் மூவ்மெண்ட் எல்லாமே பேச்சுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட இருந்தது. இந்த புத்தகத்தை எடுத்தது ரொம்ப சிறப்பு. இதே மாதிரி இன்னும் பல புத்தகத்தை எடுத்து வாங்க, எங்களோட உரையாடுங்க. அது ஒண்ணு. அந்த சொன்னீங்கல்ல, திங்க் ஸ்பீக் அண்ட் ஆக்ட், எண்ணம் சொல் செயல், இது வேதாத்திரி மகரிஷியும் சொல்லியிருக்காரு. அவருடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு பயிற்சியில எண்ணம் ஆராய்தல்னு ஒன்று இருக்கும். அவருடைய பேசிக் பிரின்சிபல் இதை வச்சு ஆரம்பிச்சு இன்ட்ரோஸ்பெக்ஷன் அது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது அந்த கான்செப்ட் இவரும் வச்சிருக்காரு. இவர் எந்த காலத்து இந்த புக்கை எப்ப எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இவர் மகரிஷிக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். ஏன் தெரியுமா, அவரும் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, எண்ணம் சொல் சைக்கிள் அப்படின்னு. இவரும் அதே வார்த்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். யார் பேசுறது? அமிதா மேடம் பேசுறீங்களா? நான் பேசுறேங்களா சார்? வாங்க சார் பேசுங்க. சக்கரவர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீபன் சார் வாய்ப்புக்கு நன்றி. ரேஷ்மா, நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி மாதிரி இருக்கிறீங்க. என் பேத்தி பேரும் ரேஷ்மா, லண்டன் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
உங்களுடைய இந்த மோட்டிவேஷனல் டாக் வந்துட்டு ரியலி, அதாவது நம்ம ஜெனரலா சொல்ற வார்த்தை அதனுடைய புரிஞ்சுக்கிட்டு பேசுறோமா இல்ல குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் உங்க ஆட்டிடியூட மாத்திக்க. உங்க ஆட்டிடியூட் சரியில்லை. இது ஜெனரலா குடும்பத்துல எல்லாரும் பேசுற வார்த்தைகள். ஒண்ணே ஒண்ணு அதுதான், அந்த அணுகுமுறை. நெகட்டிவா இது பண்ணாது, நெகட்டிவ் கூட பாசிட்டிவா பாக்குறது. அத அவர் சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்லைடு சொன்னீங்க பாருங்க, வினதிதா சாரு நீங்க சொன்னதை சொன்னா பாருங்க. அந்த குப்பை தொட்டியாளர்களை பார்த்து நீ இப்படிதான் போவ, இதெல்லாம் வந்து குடும்பத்துல இப்ப எல்லாம் பேசுறாங்க. நீ மாடு மேய்க்க போவ, ஆடு மேய்க்க போவ. அதுக்கு பதிலு அதுங்களுக்கு ஒரு பாசிட்டிவான திங். நீ படிச்சு வளர்ந்தனா பெரிய கலெக்டரா வரலாம், நீ இப்படி வருவ அப்படி வருவ. அந்த அணுகுமுறையை மாத்துறது பெற்றோருங்க கிட்டயும் வீட்டுல உள்ள மற்றவங்க கிட்ட தான் இருக்குது. இது அணுகுமுறை காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தையில இருக்கிற அணுகுமுறை கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல, இடையில இடையில. என்னுடைய இது எடுத்துட்டா அப்படித்தான். நான் ஒரு காலகட்டத்திலையும் கோபமா இருந்த காலம் ஒண்ணு உண்டு, யாருக்கிட்டையும் சண்டை போடுற காலம் இருந்தது. அந்த மெச்சூரிட்டி வர வர நம்முடைய அணுகுமுறையை மாறிக்கிட்டே வருது. கடைசியில என்ன சொல்ல ஓஞ்சி ஒழிஞ்சு கடைசியில ரொம்ப வயசாகி படுத்த படிக்க இருக்கப்போ அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். முதல்ல வந்து ரொம்ப அதட்டி டேய் வா தண்ணி எடு அதை எடு அப்படின்னு மிரட்டுறதுலாம் போக கொஞ்சம் அந்த பொசிஷன் மாறிட்டு வரும். நல்ல அருமையான கருத்துக்களை அந்த புத்தகத்துல இருந்து எடுத்து சொன்னீங்க. ஐ திங்க் வந்து இப்போ டிஸ்கவுண்ட் விலையில 119 ரூபாய்க்கு அந்த புக்கு கிடைக்கலாம் பொழுது இந்த புக்கு வாங்கிட வேண்டியதுதான். இப்போ உங்களுடைய இது கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அது ஒரு புக்கை வாங்கி இங்க ரொம்ப 119 ரூபாய் ஒண்ணுமே இல்லை. நம்ம வெளியே போன டிஃபன் சாப்பிட்றது கூட இல்லை. அருமையான கருத்துக்கள், அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். ரெண்டாவது இங்கிலீஷ் இருக்கிறதா பிள்ளைங்களுக்கும் படிக்கிறதுக்கு வீட்டுக்கு பேர பிள்ளைங்களாம் படிக்க கொள்ள பயனுள்ளதா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். அமுதா மேடம் பேசுங்க. பேசுமா, மைக் ஆன். ரேஷ்மா, அருமையான பேச்சுமா இன்னைக்கு. ரொம்ப அழகான பேச்சு. ரொம்ப இளம் பருவத்துல இவ்வளவு அழகா எங்க எல்லாரோடையும் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டாவது, நீங்க வக்கீலாவும் இருக்கீங்க. உங்களால இந்த சமுதாயம் மாறும். ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க கையில தான் நியாய அநியாயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களோட பேச்சு முழுவதையுமே நான் எழுதி வச்சேன். எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இந்த இது சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஜன்னலை சுத்தப்படுத்தி வைக்கிறது சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அழுக்காதான் அது இருக்கிறதுனாலதான் நம்ம வெளியில இருக்கிறத பார்க்க முடியாம திரும்ப திரும்ப அந்த அழுக்கையே பார்க்கும்போது நமக்கு அதே பிரதிபலிக்குது. அதை வந்து நம்ம உடனுக்குடன் துடைத்து எரியும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்ணத்துல இருந்து தொடங்கி நீங்க அந்த கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு போன அந்த ஒவ்வொரு படிப்படியாக போனது ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் அந்த ஒரு படம் வந்து தோற்று போய் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அந்த தோற்று போனதை அப்படியே படிப்படியா போட்டு கடைசியில உச்சிக்கு வந்து சேர்றான் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தோல்விகளை கண்டு பயப்படாம இருந்தோம்னா ஒரு பெரிய வெற்றி நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு அதே மாதிரி இந்த தடைகளை அப்படி தள்ளிக்கிட்டு போறாங்க. அது சதுரமா இருக்குது, வட்டமா இருக்குது. சதுரத்தை தள்ளுறதுக்கும் வட்டத்தை தள்ளிக்கிட்டு போறதுக்கும் அந்த உருண்டையை தள்ளுறதுக்கும் இருக்கிற வேறுபாடு, அந்த கஷ்டங்கள், அந்த தடைகள் எப்படியெல்லாம் நமக்கு எந்தெந்த வடிவங்கள்ல வந்தாலும் அதை எப்படி நம்ம தள்ளிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, நிறையவே பிடிச்சிருந்தது. சும்மா நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், எல்லாமே பிடிச்சிருந்தது. அதுல வந்து இந்த புதிய கதவுகள் திறக்கும் நமக்காக. இந்த தடைகளை கடந்து போகும்போது நமக்கு புதிய கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொன்னதும், ஒரே இலக்கை நோக்கி நீங்கள் கவனிக்காமல் எல்லா திசைகளையும் பார்க்கும்போது உங்களுடைய இலக்கு மிக எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வார்த்தைகளை கவனிக்காம இருக்கிறதுனாலதான் எல்லா இடங்களிலேயும் அவதூறுகள் நிறைய மலிஞ்சு போய் கிடக்கும். அப்போ நம்ம வார்த்தைகளை மிக அழகா நம்ம கவனிக்கும் போது வார்த்தைகளே வரங்களாக மாறும், வார்த்தைகளே சாபங்களாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை வரமாக்க வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணங்கள்ல இருந்து நாம வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வரமாகும் அப்படிங்கிறது
ரொம்ப நல்லா இருந்ததுமா ரேஷ்மா. எனக்கு இந்த தேங்க்யூ. ரேஷ்மாங்கிற பேரு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நெருக்கமா இருந்தது. எனக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்தது. என் இதயத்துக்கு ரொம்ப அருகிலே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ஸ்டீபன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பேச்சாளரை இப்படி கொண்டு வந்து நம்ம கண் முன்னால நிறுத்தி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரேஷ்மாவை பார்க்க கியூல வந்து நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த பேசக்கூடிய சுமதி வந்து வக்கீல் தான். அவங்க பேச்சுக்கு ஈடே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ராமலிங்கம் பேசும்போதும் அவரும் ஒரு பெரிய வழக்கறிஞர். அவரோட பேச்சும் ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி ஒரு நீதிபதி ஒருத்தர் பேசுவாரு. அவரோட பேச்சு சொல்லவே முடியாது, அவ்வளவு அற்புதமா இருக்கும். எம் இஸ்மாயில் பெரிய நீதிபதி, அவரோட பேச்சு அருமை. அந்த மாதிரி நீங்களும் மிக அந்த வரிசையில வரணும் அப்படின்னு நான் வந்து உங்களை வாழ்த்துறேன். வந்து ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இப்படி கேட்க வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஸ்டீபன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க சார். நன்றி நன்றி மேம். மேடம், எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம், அப்புறம் நான் எம்ஐஎம் எப்படி நடத்துறது? என் பேத்தி ஃபேஸ் கூட உங்க மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ரேஷ்மா தான். ஆமா சார், அவங்கள பார்த்த உடனே எனக்கு அதான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே பேத்தி பேச ஆல்மோஸ்ட் சேம். அவங்க பேரு ரேஷ்மா. சூப்பர். நாராயணமூர்த்தி சார் யாருன்னா பேசுறீங்களா? செல்வா இருக்கீங்க, வாங்க பேசுங்க. கோபால் ரத்ன சார் வாங்க, செல்வா பேசுங்க. கடைசியா ஏதாவது துணுக்கு கிடைச்சா கேட்டுக்கலாம்னு வந்தேன் சார் லாஸ்டா. தெரியும் எனக்கு. கண்டிப்பா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை கேட்டதுல இருந்து நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போடுவீங்கல்ல வீடியோ, அது ஃபுல்லா கேட்கலான்னு இருக்கேன். பட் ஆட்டிடியூடு வந்துட்டு தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங். அது வந்து எல்லாத்துலயும் சொல்றது தான். எங்களுக்கு அட்வைசரா இருந்த ஒரு சிஇஓ வந்து எங்களுக்கு கொடுத்த மெயின் அட்வைஸே இதுதான். அவருக்கு வந்து அவரோட ஒரு கம்பெனில வந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் ஆக்சுவலி அவங்க லவ் மேரேஜ். அவங்க வந்துட்டு இங்க எம்பிஏ முடிச்சுட்டு இன்டர்ன் மாதிரி ஒரு கம்பெனில போயிருக்காங்க. அந்த கம்பெனில போகும்போது அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இவருக்கு சொன்னதா சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னாராம், அந்த இன்டர்ன்ல நீங்க எல்லாம் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, அமெரிக்கால இருந்து எம்பிஏ பண்றீங்க, அது பண்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங். ஆட்டிடியூட் தான் டிஃபைன் பண்ண உன்னை யாருன்ட்டு. அதனால ஆட்டிடியூடு பார்த்துக்கங்கன்ட்டு ஒரு வேர்டு சொன்னாராம். இதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் அட்வைசராக அவர் வரும்போது ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பித்தோம். பேசுனதுக்கு அப்புறமா அவர் ஒரு டைம் சொன்னார், இது எங்களுக்கு முதல்ல இங்கே வந்தது எங்களுக்கு கொடுத்த இதான் மந்த்ரா, இதான் ஸ்லோகன். ஆட்டிடியூட்ஸ் எவ்ரி திங். நீ என்ன வேணா கற்றுக்கோ, என்ன வேணா டெக்னிக்கலாக எதில் வேணா சாதிக்க, ஆனால் ஆட்டிடியூடு வந்துட்டு உனக்கு இல்லைன்னா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். அது சொல்லியிருக்காருன்னு அது எனக்கு இவங்க இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அதனால இது சரி, ஏதாவது லாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்லேருந்து ஏதாவது கொஞ்சம் காதில் கேட்டால் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் மேடம் பேசுனதை நான் கொஞ்சம் கேட்டேன். நான் ஃபுல்லாக கேட்குறேன் மேடம். இட் லுக்ஸ் லைக் எல்லாரும் உங்களை அட்மைர் பண்ணுறதை பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருக்கும் போல இருக்கு. நான் கண்டிப்பாக கேட்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்வா. கோபால் ரத்னன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். அடி போடலாம், கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க. ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். குட் ஸ்டார்ட் பை ரேஷ்மா ஆசாத். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி சிம்பிள். பவர் பாயிண்ட் நல்லா இருந்தது, நல்ல ப்ரெசன்டேஷன். ஸோ மனப்போக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்லும்போது நெகட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் விளக்கம் ரொம்ப அருமை. ஸோ வித்தவுட் டூயிங் மிஸ்டேக் லேர்னிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஆழமான கருத்து, உளவியல் கருத்து அது. ஸோ திருடனுக்கு ஆட்டிடியூட் பொருள் சேர்ப்பு, ஆசிரியருக்கு கற்பித்தல் ஒரு ஆட்டிடியூட், மருத்துவருக்கு நோய் நீக்கம் ஒரு ஆட்டிடியூட், இன்ஜினியருக்கு தத்தம் துறையில் பொலிவது ஆட்டிடியூட், 1000 பொய் சொல்லும் அரசியல்வாதிக்கு மக்களை தொடர்ந்து கவர்வது ஒரு ஆட்டிடியூட், வயதானவர்கள் முதுமையை அணுகுவது ஒரு வகை ஆட்டிடியூட், நாடுகள் தங்களை நிலைநிறுத்த ஓன் ஆட்டிடியூட் பிராக்டிஸ் செய்கின்றன என்றது என்னுடைய கருத்து. தேர்ஃபோர் ஒவ்வொருவரும் தத்தம் ஆட்டிடியூடை உணர்ந்து தெளிந்து சமுதாயத்துக்கு உதவும் நெறிய நல்ல ஆட்டிடியூட் என்பது என்னுடைய கருத்து.
நன்றி, நல்ல விளக்கம்மா. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யார்? நாராயணன் சார் பேசுறீங்களா? சார் நான் கடைசியில் தான் வந்தேன். ஆட்டிடியூட் அப்படின்னு வந்தது. எனக்கு எனக்கு ஒரே ஒரு வாக்கியம் தான் ஞாபகம் வருது. யுவர் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் வில் ஆல்டர் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்னு ஒரு வாசகம் வந்து ரொம்ப முன்னாடி. யுவர் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் வில் ஆல்டர் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கும் போது தெரியுது. ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தொந்தரவுகள் பற்றி ஒரே ஒரு கடைசியாக ஸ்லைடு பார்த்தேன். ஒருத்தர் தலையில தூக்கிட்டு போறார், ஒருத்தர் அதை மேலே கால் வச்சு மேலே ஏறி போயிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான ஸ்லைடு அது. நல்ல வாழ்த்துமா. இந்த இளம் வயதுல ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. நான் முழு பேச்சையும் நான் வந்து நாளைக்கு கேட்கறேன். தேங்க்யூ. அருமை. நாளைக்கு என்ன திட்டமிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு எல்லாரும் ஆட்டிடியூடு பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி பேசலாம், ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வச்சிருக்கேன். எல்லாரும் வந்துருங்க. வேற எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? அமுதா மேடம் எதனா பேசணுமா? சத்யவாணி வந்தாங்க, போயிட்டாங்க. ரைட், முடிச்சுக்கலாம். ஐ திங்க் வெரி குட்மா. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். ஸ்பீச் வந்து நல்லா இருந்தது. வாய்ஸ் மாடுலேஷன் வண்டர்ஃபுல். அந்த டோனாலிட்டி வந்து எக்ஸாக்டா ஒரு ஸ்பீக்கர்னா அந்த டோன் வேணும். முதல்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கரா வரணும்னா முதல்ல வந்து நம்மளோட வாய்ஸோட அந்த சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கணும். அது கரெக்டா இருந்தது. உங்களோட எந்தெந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் கரெக்டா இருந்தது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அந்த பிரசன்டேஷன் வாஸ் வண்டர்ஃபுல். குட் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாவும் இருந்தது. இதை வந்து இந்த ஒரு புக்கை வந்து இவ்வளவுக்கு அதை கொஞ்சம் சுருக்கி அதை அழகா நீங்க அதனுடைய வார்த்தைகள்லாம் அழகா போட்டு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கூட டீட்டெயிலா பேசியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு இது. ஏன்னா இந்த சாப்டர் பை சாப்டர்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது நீங்க அடுத்த முறை பேசும்போது, எப்பவாச்சும் பேசும்போது இதை பத்தி இன்னொரு முறை கூட நம்ம பேசலாம். அங்கங்க நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் இந்த புக்ல என்னென்ன வச்சிருக்காரு சாப்டர் பை சாப்டர் எடுத்து வச்சுங்க, நோட்ஸ் வச்சுங்க. எங்கேயாவது பேசும்போது இந்த சாப்டர்ல இது பேசியிருக்காரு, இந்த சாப்டர்ல இது பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க வரப்ப கூட எப்பயாச்சும் வந்தீங்கன்னா அப்படி வந்தப்ப இதெல்லாம் பேசியிருக்காருன்னு அப்பப்போ சொல்லிட்டு போலாம், தவறில்லை. மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தீங்க. உங்களோட உரை வந்து மேலும் சிறப்படைய எம்ஐயின் சார்பாக எல்லாரும் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு நீங்க வந்து எப்பனாலும் வாய்ப்பு கிடைக்கிறோம், நாங்க நேரம் கிடைக்கும் போது நீங்க வாங்க. மாசத்துக்கு ஒரு ஸ்பீச் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியுமோ பண்ணுங்க, பார்ப்போம். மகிழ்ச்சி. உங்களுக்கும் நன்றி. உங்களோட 2 பேர் வந்தாங்க, வேற யாரும் இன்னொருத்தர் கூட வந்தாங்க, சத்யவாணி. அப்புறம் வந்து பேசல அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கும் ஒரு நன்றி, மகிழ்ச்சி. நாளைக்கு முடிஞ்சா இணைய சொல்லுங்க, எல்லாரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் இணைஞ்சாங்கன்னா இந்த ஆட்டிடியூட் பத்தி என்னன்றதை நம்ம தெளிவுபடுத்திடலாம், தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பழக்கத்தை வந்து மாத்தலாம். இது ஒரு மாதிரி நெகட்டிவ் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம மாத்திக்குவோம். நாளைக்கு அதை தான் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே முடிவு பண்ணேன். நாளைக்கு அதை டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். மகிழ்ச்சி, நன்றி. கோபால் சார் எதனா சொல்ல வந்தீங்களா? இல்ல சார், நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி விரைவில் முடிப்பதற்கும் நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே ரேஷ்மா, பார்க்கலாம். நீங்க சார்